அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் பகுதியில் இனாம் நிலத்தை சட்டவிரோதமாக ஏலம் விடுவதாக இந்து சமய அறநிலையத்துறை மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிகாரிகளின் செயலை கண்டித்து விவசாயிகள், கிராம மக்கள் ஏலம் கேட்காமல் தற்போது ஏலத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். 10 நிலங்களுக்கு ஏலம் விடப்பட்ட போது கிராம மக்கள், விவசாயிகள் அமைதியாக இருந்ததால் ஏலம் ரத்து செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக ஏலம் விடுவதாக கிராம மக்கள் கொந்தளித்ததால் முத்தனம்பாளையம் பகுதியில் தற்போது பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். விஜயன், வணக்கம். இனாம் நிலத்தை சட்டவிரோதமாக ஏலம் விடுவதாக இந்து சமய அறநிலையத்துறை மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் தற்போது ஏலம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம் மோனிகா. திருப்பூர் அருகே அங்காளம்மன், அதாவது முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோவில் நடைபெற்ற அந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய அந்த சட்டவிரோதமாக ஏலம் விடக்கூடிய அந்த நிகழ்வை கண்டிச்சு அந்த விவசாயிகளும் கிராம மக்களும் அதனை புறக்கணிச்சதுனால ஏலம் ரத்து செய்யப்பட்டதாக அதை இந்து சமய துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பகுதி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான நிலையை காணப்படுது. அதாவது திருப்பூர் மாவட்டம் அந்த பொங்கலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அந்த முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோவில் வளாகத்துல கண்டியங்கோயில் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஒரு 10 நிலங்களுக்கு ஏலம் விடுவதாக அறிவித்து இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்க ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க. அங்க ஏலத்தையும் துவங்கினாங்க. ஆனா முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோவில்ல 100க்கும் மேற்பட்ட கண்டியங்கோவில் கிராம மக்களும் விவசாயிகளும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர்களும் இந்த ஏலத்துல கலந்து கொண்டு இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய இந்த சட்டவிரோத போக்க கண்டிச்சு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக கூறி அந்த அனைவரும் ஏலத்துல கலந்து கொண்ட அந்த கிராம மக்கள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என யாரும் ஏலம் கேட்காதனால இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏலத்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சு கலைஞ்சு சென்றாங்க. அதாவது இதனால அந்த அங்காளம்மன் கோவில் வளாகத்துல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. இது குறித்து பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் கூறியதாவது என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கடந்த 30ஆம் தேதி ஏலம் தொடர்பான நோட்டீஸை கண்டியன் கோவில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒட்டி விட்டு அதை மறுநாளே கழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா ஏலம் நடைபெறக்கூடிய அந்த நில உரிமையாளர்களுக்கு யாருக்குமே எந்த விதமான அழைப்பானையும் அனுப்பப்படல. 100 ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது அந்த இனாம் நில பத்திரம் இருந்தும் அந்த விவசாயிகளுக்கு இது கோவில் நிலம் என கூறி எந்த விதமான தகவலும் தெரிவிக்காம திடீர்னு இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதை ஏலம் நடத்த முயன்றதை எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க யாரும் கூட்டத்தில் கலந்துக்கல. அதனால தற்போது இந்த அதிகாரிகள் ஏலத்தை ரத்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சனால இது கோவில் வளாகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி விஜயன்.